சத்தம் போட்டா சாவு நிச்சயம். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். நம்ம லைஃப்ல மூச்சு விடுற சத்தம் கூட வெளியில கேட்க கூடாதுன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா எப்படி இருக்கும்? வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா எ குவைட் பிளேஸ். இது வெறும் ஹாரர் படம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு மரண பயத்துல நடக்கிற சர்வைவல் கேம். இங்க ஏலியன்ஸுக்கு கண்ணு தெரியாது, ஆனா காது செம்ம ஷார்ப். நீங்க தும்முனா கூட அது உங்க பக்கத்துல வந்துடும். இந்த அபார்ட் ஃபேமிலி எப்படி சர்வே பண்ணி இங்க இருந்து தப்பிச்சாங்கன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். படம் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா டே 89 டிஸ்பிளே ஆகும். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, ஏலியன் இனோவேஷன் நடந்து 89 நாட்கள் ஆகுது. ஒரு டெசர்ட் டவுன்ல கடையெல்லாம் உடஞ்சு கிடக்கு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு லீ, அவரோட ஒய்ஃப் பேரு ஈவ்லின், அப்புறம் அவங்க 3 பசங்க ரீகன், மார்க்கஸ் அண்ட் குட்டி பையன் பியூ. இப்போ எல்லாரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு இருக்காங்க. நோட் பண்ணி பாருங்க இந்த ஃபேமிலி எவ்வளவு சைலண்டா இருக்காங்கன்னு. எல்லாரும் வெறும் காலில் தான் நடக்கிறாங்க, ஏன்னா ஷூ போட்டா சத்தம் வரும்னு. ஈவ்லின் ஒரு மெடிசன் பாட்டில் எடுக்க போது அது இன்னொரு கிளாஸ் மேல முட்டிடுது. அது நம்ம காதுக்கு சின்ன சத்தம் தான், ஆனா அவங்க பேச பாருங்களேன், ஒரு மரண பயம் அவங்க கண்ணுல தெரியும். இங்க நம்ம ரீகனை காட்டுவாங்க. அவ ஒரு டெஃப் கேர்ள், அவளுக்கு சத்தம் சுத்தமா கேட்காது. அவ சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் டாயை எடுக்கிறான். இப்ப அந்த குட்டி பையன் பியூ அந்த டாயை வேணும்னு கேட்கறான். அப்பா லீ ஸ்லோவா வந்து சைன் லாங்குவேஜ்ல சொல்வாரு, வேண்டாம் இது ரொம்ப சத்தம் போடும்னு. அவரு அந்த டாய்ல இருக்கிற பேட்டரியை கழட்டி பக்கத்துல வச்சுட்டு போயிடுவாரு. ஆனா நம்ம குட்டி பையன் பியூ யாருக்கும் தெரியாம அந்த பேட்டரியை ஸ்லோவா எடுத்து பேக்கெட்ல போட்டுப்பான். இதுதான் அந்த குடும்பத்தோட பெரிய துயரத்துக்கு ஆரம்பமே. இப்போ இந்த ஃபேமிலி எல்லா பொருளும் எடுத்துட்டு வெளியில வராங்க. ஃப்ளோர் எல்லாம் மணல் கொட்டி இருக்கு, சத்தம் வரக்கூடாதுன்னு ஸ்லோவா நடக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹார்ட் பீட்டு ஏற ஆரம்பிக்குது. அந்த பையன் பேட்டரிய அந்த டாய்க்குள்ள போட்டுருவான். எல்லாரும் ஒரு பெரிய பிரிட்ஜ் மேல நடந்து போயிட்டு இருப்பாங்க. பியூ ஸ்லோவா அந்த டாய் பட்டனை பிரஸ் பண்ணிடுவான். இப்போ அந்த டாய்ல இருந்து சத்தம் வரும். ஆனா அந்த அமைதியான காட்டுல அந்த சத்தம் ஒரு பெரிய பாம்பு அடிச்ச மாதிரி கேட்கும். லீயும் ஈவ்லினும் திரும்பி பார்ப்பாங்க. அவங்க மூஞ்சில ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். லீ ஸ்லோவா பியூ பக்கமா ஓடி வருவாரு, ஆனா சத்தம் போட்டு ஓட முடியாது. அட் த சேம் டைம் ஃபாஸ்டாவும் ரீச் பண்ணணும். இப்ப லீ ஓடி வரும்போதே காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பயங்கரமா மூவ் ஆகுற சத்தம் கேட்கும். அடுத்த செகண்டே பிளாஷ் மாதிரி ஒரு பிளாக் கிரியேச்சர் பாஞ்சு வந்து பியூவை தூக்கிட்டு போயிடும். லீ ரீச் பண்ண அடுத்த செகண்டே அந்த பையன் காலி. ஈவ்லின் வாயை மூடி கத்துவாங்க, சத்தம் வரக்கூடாதுன்னு. அந்த வலி நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. இப்போ டே 89லயே இந்த ஃபேமிலி ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருச்சு. இப்போ அந்த குட்டி பையன் பியூ செத்து போய் 472 நாட்கள் ஆகுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல. இப்போ இந்த ஃபேமிலி ஒரு ஐசோலேட்டட் ஃபார்ம் ஹவுஸ்ல வாழறாங்க. இங்க நம்ம லீயோட மாஸ்டர் பிரெயினை பார்க்கணும். வீட்டை சுத்தி ஒரு இன்ஜினியரிங் மார்வெலே பண்ணி வச்சிருப்பாரு. நடக்கிறதுக்கு தனியா மணல் பார்த்து அதுல நடந்தா சத்தம் வராது. இப்போ லீ வீட்டோட ரூஃப் மேல உட்காந்து நைட்டு முழுக்க நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. உலகம் முழுக்க யாராச்சும் சர்வே பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸை ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் போர்டில் வச்சிருப்பாரு. அதுல ஹெட்லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் சவுண்டுன்னு போட்டிருப்பாங்க. இப்போதான் நம்ம கேரக்டர்ஸ்க்கு புரியுது இது ஒரு சவுண்ட் பேஸ்டு அட்டாக்னு. இப்போ இந்த ஃபேமிலியில எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. தட்டு சத்தம் வரக்கூடாதுன்னு இலை மேல வச்சு சாப்பிடுறாங்க. மார்க்கஸ் ரொம்ப பயத்திலேயே இருப்பான். மார்க்கஸை பார்க்கும் போதே நமக்கு பாவமா இருக்கும். அவன் கண்ணுல எப்போ மான்ஸ்டர் வரும்னு தெரியலையேன்னு ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். அதே நேரம் ரீகனை பாருங்களேன், அவ தம்பி செத்து போனதுக்கு இவ தான் காரணம்னு நினைச்சிட்டு கில்ட்டி ஃபீலிங்கோட வாழறான். அந்த டாயை இவ எடுத்து கொடுக்கணும்னா அவன் நேரம் உயிரோட இருந்திருப்பான்ட்டு இவளுக்கு ஒரு நினைப்பு. இவளுக்கு தெரியாது அந்த டாய்ல இருந்து சவுண்டு வரும்னு. தெரிஞ்சிருந்தா இவ எடுத்து கொடுத்துருக்க மாட்டாள்ல. அவளோட அப்பா லீ இவன் மேல கோவத்துல இருக்காருன்னு அவளுக்கு ஒரு நினைப்பு. ஏன்னா பியூ இறந்ததுக்கு இவ தான் காரணம்ட்டு அவங்க அப்பா நினைக்கிறாருன்னு இவன் நினைக்கிறா. ஆனா அது உண்மை இல்ல. ஆக்சுவலா லீ நைட்டு ஃபுல்லா தூங்காம இவளுக்காக காது கேட்கிற மிஷினை ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. வெளியே ஐ லவ் யூன்னு சொல்லக்கூட முடியாத ஒரு சைலண்ட் வேர்ல்ட்ல அவரோட இந்த ஒர்க்கு தான் அவரோட அன்பை வெளிக்காட்டுது. ஆனா இது ரீகனுக்கு புரியல. இந்த எமோஷனல் கேப் தான் படத்தோட பெரிய டென்ஷனு. இப்போ மறுநாள் காலையில ஏன் சொன்ன லீயும் அவங்க பையன் மார்க்கஸும் 2 பேரும் மீன் பிடிக்க போறாங்க. மார்க்கஸ்க்கு மரண பயம். அப்பா சத்தம் வரும்பா வேணாம்பான்னு சைன் பண்ணுவான். அப்போ லீ அவனை ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த தண்ணி கொட்டுற சத்தத்துல லீ மெல்ல மார்க்கஸ் கிட்ட போய் ஏன்னு மெல்லமா சொல்லுவாரு. மான்ஸ்டர் வரல. மார்க்கஸ் பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். லீ அப்போ நல்லா கத்த ஆரம்பிப்பாரு. மார்க்கஸ் வாயை மூடுவான். அப்பா பயமா இருக்குன்னு லீ ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவாரு, இந்த பெரிய சத்தத்துல நம்ம போடுற சின்ன சத்தம் மான்ஸ்டருக்கு கேட்காதுன்னு. பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய நாய்ஸ் இருந்தா நம்ம சேஃப். இந்த சர்வைவல் ட்ரிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் கிளைமேக்ஸ்ல ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ திரும்பி வீட்டுக்கு வரும்போது காட்டுக்குள்ள ஒரு வயசான மனுஷனை பார்ப்பாங்க. அவரோட ஒய்ஃபை மான்ஸ்டர் கொண்டு போட்டிருக்கோம். ஆனா சோகம் தாங்க முடியாம அவரும் கத்த போவாரு. லீ
வேணான்னு தடுப்பாரு. ஆனா அவர் கத்திடுவாரு. மான்ஸ்டர் அடுத்த செகண்டே அவரை காலி பண்ணிடும். இந்த கிரியேச்சர் எவ்வளோ ஃபாஸ்ட்னு இப்போ நம்ம மார்க்கஸ்க்கு புரியும். இப்போதான் நம்ம படத்தோட ட்விஸ்டிங் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கோம். ஆக்சுவலா ஈவ்லின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. லீ வெளியில மீன் பிடிக்க போயிருப்பாரு. ஈவ்லின் ஸ்லோவா பேஸ்மெண்ட்குள்ள போறாங்க துணி துவைக்க. ஸ்டெப்ஸ்ல ஏறி போகும்போது தான் ஸ்டேர்கேஸ்ல ஒரு ஆணி மேல தூக்கிட்டு இருக்கும். ஈவ்லின் அதை பார்க்கல. அவ்வளவுதான், அந்த ஆணி ஈவ்லின் கால்ல நல்லா ஏறிடும். ஈவ்லின் வாயை மூடி பெயின்ல துடிப்பாங்க. அந்த நேரத்துல கை தவறி ஒரு கிளாஸ் ஜாரை தட்டி விட்டுருவாங்க. அந்த கிளாஸ் உடஞ்ச சத்தம் கேட்ட அடுத்த செகண்டே மான்ஸ்டர் வீட்டுக்குள்ள வந்துடும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டெலிவரி பெயின், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கால்ல ஏறின ஆணி வலி, மூணாவது மான்ஸ்டரோட பயம். ஈவ்லினோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஈவ்லின் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்லோவா ஸ்டெப்ஸ்ல ஏறுவாங்க. கால்ல ரத்தம் கொட்டுது, ஆனா சத்தம் வரக்கூடாதுன்னு ஸ்லோவா நடக்கிறாங்க. மான்ஸ்டர் பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. ஈவ்லின் பாத் டப்புக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா பாத் டப்பு பக்கத்துலயே தான் வரும். அது மூச்சு விடுற சத்தம் கூட உங்க காதுக்கு கேட்கும். ஈவ்லின் ஸ்லோவா கையை நீட்டி வீட்டை சுத்தி இருக்கிற சுவிட்சை ஆன் பண்ணுவாங்க. வீட்டை சுத்தி இருக்கிற சீரியல் லைட்ஸ் எல்லாமே இப்போ ரெட் கலர்ல மாறிடும். ரெட் அலர்ட். லீ வெளியில இருந்து பார்த்துட்டு டேஞ்சர்னு புரிஞ்சுக்குவாரு. இப்போ லீ செம்ம பிளான் ஒன்று பண்ணுவாரு. மார்க்கஸ் கிட்ட பட்டாசை பத்த வைக்க சொல்லுவாரு. மார்க்கஸ் பயத்திலேயே பட்டாசை பத்த வைப்பாரு. இப்போ பட்டாசு சத்தம் கேட்டதும் மான்ஸ்டர் வேகமா வெளியில ஓடி வரும். அந்த கேப்ல ஈவ்லின் டெலிவரி பெயின்ல நல்லா கத்துவாங்க. குழந்தையும் பிறந்துரும். ஆனா இப்பதான் பெரிய ரிஸ்கே. குழந்தை அழுதா என்ன பண்றது? லீ வீட்டுக்குள்ள வந்து ஈவ்லினை காப்பாத்துவாரு. இப்போ பேபிய அந்த சைலண்ட் பாக்ஸ்குள்ள வச்சு அண்டர் கிரவுண்டுக்குள்ள கூட்டிட்டு போவாரு. இதுல பேட் லக் என்னன்னா மேல வாட்டர் பைப் உடஞ்சி பேஸ்மெண்ட் முழுக்க தண்ணி ஃபுல்லாக ஆரம்பிக்குது. இப்போ ஈவ்லின் பேபியை தூக்கிட்டு தண்ணியில நிக்கிறாங்க. மான்ஸ்டர் ஸ்லோவா வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்குது. வெளியில பார்த்தா ரீகனும் மார்க்கஸும் ஒரு சோளம் சேமிச்சு வைக்கிற கிடங்கு மேல நிக்கிறாங்க. இப்ப மார்க்கஸ் அந்த டேங்க் உடஞ்சி உள்ள விழுந்துருவான். சோளம் உள்ள நிறைய இருக்கிறதுனால இப்ப மார்க்கஸ் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள முழுக ஆரம்பிப்பான். அவங்க அக்கா ரீகன் மார்க்கஸ் எப்படியாவது காப்பாற்றணும்னு அவளும் உள்ள விழுந்துருவா. இப்போ ரெண்டு பேருமே புதைய ஆரம்பிப்பாங்க. இந்த சத்தத்துல இங்கேயும் ஒரு மான்ஸ்டர் வந்துடும். இப்போ லீ எங்க போறதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருப்பாரு. வீட்லயும் ஒரு மான்ஸ்டர், இங்கேயும் ஒரு மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் டேங்க் உள்ள வந்து இவங்களை தேடிட்டு இருக்கோம். இப்போ ரீகன் காதுலயும் அந்த மான்ஸ்டர் காதுலயும் ஏதோ ஒரு சத்தம் ஹெவியா கேட்கும். இந்த சத்தத்தினால மான்ஸ்டர் அங்கிருந்து ஓடி போயிடும். ரீகனுக்கு தான் காது கேட்காது, அவளுக்கு எப்படிடா சவுண்ட் கேட்கும்னு யோசிக்கிறீங்களா? அவங்க அப்பா லீ அவளுக்கு இயரிங் ஐட செஞ்சு கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து போயிருக்காது. அவங்க அப்பா லீ அங்க வந்திருப்பாரு. பசங்க ரெண்டு பேரையுமே காருக்குள்ள ஏத்தி விட்டு அந்த மான்ஸ்டரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த மான்ஸ்டர் அவங்க அப்பாவை அடிச்சு போட்டுரும். அதை பார்த்துட்டு மார்க்கஸ் கத்த ஆரம்பிப்பான். இப்போ அந்த காரை நோக்கி அந்த மான்ஸ்டர் போக ஆரம்பிக்கும். காருக்குள்ள இருக்கிற பசங்களை மான்ஸ்டர் கொல்றதுக்கு ட்ரை பண்ணும். அதே டைம்ல ரீகனுக்கு காதுல அந்த சவுண்ட் ஹெவியா கேட்கும். மான்ஸ்டருக்கும் கேட்கும். சவுண்ட் ஹெவியா இருக்கிறதுனால ரீகன் அதை ஆஃப் பண்ணிடுவா. இப்போ லீக்கு நல்லா தெரியும் அவர் சத்தம் போட்டா மட்டும்தான் பசங்களை அங்கிருந்து காப்பாற்ற முடியும்ட்டு. இப்போ ரீகனை நல்லா பாப்பாரு. அவர் ஸ்லோவா கையை தூக்கி சைன் லாங்குவேஜ்ல சொல்லுவாரு, ஐ ஹேவ் ஆல்வேஸ் லவ் யூன்னு. ரீகனால தாங்க முடியாது, ரொம்ப அழ ஆரம்பிப்பா. இப்போ லீ ரொம்ப சத்தமா கத்துவாரு. அதே டைம்ல மான்ஸ்டர் அவர் மேல பாயும். லீ செத்து போவாரு. சீன்ல ஒரு அப்பா தன்னோட பசங்களுக்காக பண்ண சாக்ரிஃபைஸ பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வரும். இப்போ அந்த ரெண்டு பசங்களுமே கார்லயே வீட்டுக்கு போயிடுவாங்க. ரீகன் அவங்க அம்மா கிட்ட அப்பா இறந்ததை பத்தி சொல்லி ஓன் அழுவா. கடைசியா மீதி இருக்கிறது ஈவ்லினும் ரெண்டு பசங்களும் ஒரு குழந்தையும் தான். இப்போ ஈவ்லின் என்ன பிளான் பண்ணுவானா, இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்ட்டு பிளான் பண்ணுவா. அதுக்குள்ள பேஸ்மெண்ட்ல அந்த மான்ஸ்டர் வந்துடும். இப்போ ரீகன் ஒரு லாஜிக்கை கண்டுபிடிப்பா. அவங்க அப்பா போர்டில் எழுதி வச்சிருந்தது வாட் இஸ் த வீக்னஸ்ன்ட்டு. இப்போ அந்த மான்ஸ்டர் எப்பெல்லாம் வீக் ஆகுதுன்றத யோசிப்பா. கடைசியா இவளுக்கும் அந்த இயரிங் ஐடு போடும்போது ஒரு சவுண்டு வரும்போது அந்த மான்ஸ்டர் அங்கிருந்து ஓடி போனது இவளுக்கு ஞாபகம் வரும். இப்போ அதே மாதிரி இவளோட இயரிங் ஐடை ஆன் பண்ணிடுவா. இவ காதுலயும் அந்த சவுண்ட் கேட்கும், மான்ஸ்டர் காதுலயும் அந்த சவுண்ட் ஹெவியா கேட்கும். இப்போ அவங்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற மைக் மேல அந்த இயரிங் ஐடை வச்சிருவா. அவ்வளவுதான், அந்த சவுண்டுல மான்ஸ்டரோட தலைக்குள்ள இருக்கிற ஃபிளஷ் எல்லாம் வெளியில வந்து துடிக்க ஆரம்பிக்குது. மான்ஸ்டர் அந்த சவுண்டே செத்து போயிட்டு இருக்கோன்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கும் போது சடனா அங்க இருந்து ஏஞ்சி ஓடி வரும். அப்போ ஈவ்லின் கையில இருந்த ஷார்ட் கன்னை எடுத்து தலை மேலேயே ஒரு போடு. தலை செதறி செத்து போயிடும். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த கன் ஷூட்ல சத்தம் வந்ததுனால அங்க சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர் இப்போ இவங்க வீட்டை நோக்கி தான் வருது. அதை எல்லாத்தையுமே இவங்க சிசிடிவி கேமரால பாக்குறாங்க. இப்போ இந்த மான்ஸ்டரை எப்படி சாவடிக்கணும்ன்ற ட்ரிக் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா சாவடிச்சாங்களா இல்லையான்றத பார்ட் 2ல தான் காமிப்பாங்க போல. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.